ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்ககிட்ட பேசி. இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும், ஒரு சின்ன கவிதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசை. அதுக்காக இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கோம். ஒரு சின்ன இமேஜினேஷன். வெளியே போன தன்னுடைய கணவரோ காதலரோ திரும்பி வர்றதுக்காக ஒரு மனைவி வீட்டில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க காத்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அவங்களுக்கு உள்ள வாசலுக்கு போகிறாங்க, உள்ளே வராங்க, ஓடி ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த கணவர் மட்டும் வர காணோம், தன்னுடைய காதலர் வர காணோம். இந்த பெண்ணுக்கு அழுகையாக வருது, வெளியவும் சொல்ல முடியல. காத்து காத்து பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் எப்படி அந்த பொண்ணோட உணர்வுகள் இருக்கும்னு ஒரு சின்ன இமேஜினேஷனில் ஒரு கவிதை எழுதினேன். அதைய சொல்லட்டா? தொலைவில் கேட்கும் ஓசையெல்லாம் உன் காலடியின் ஓசையாய் என் மனதில் எதிரொலிக்க, உடல் மட்டும் உள்ளிருக்க, மனம் எழுந்து வெளியே ஓட. எப்படி? தொலைவில் கேட்கும் ஓசையெல்லாம் உன் காலடியின் ஓசையாய் என் மனதில் எதிரொலிக்க, உடல் மட்டும் உள்ளிருக்க, மனம் எழுந்து வெளியே ஓட. ஓசை திசை மாறி போக, ஆசை நிராசையாக. ஓசை திசை மாறி போக, ஆசை நிராசையாக. துள்ளி எழுந்து வெளியே ஓடிய மனம் துவண்டு வந்து உடலோடு சேர்ந்திட. துள்ளி எழுந்து வெளியே ஓடிய மனம் துவண்டு வந்து உடலோடு சேர்ந்திட, உடலும் மனமும் சேர்ந்து சோர்ந்திட. ச, என்ன வாழ்க்கையடா இது என்று வெறுத்து போன ஜென்மமாய் இங்கேயும் ஒரு ஜீவன் உனக்காய் காத்திருப்பது உனக்கு புரியலையா? எப்போது நீ வருவாய்? ஒரே வரிசைய சொல்லவா? தொலைவில் கேட்கும் ஓசையெல்லாம் உன் காலடியின் ஓசையாய் என் மனதில் எதிரொலிக்க, உடல் மட்டும் உள்ளிருக்க, மனமெழுந்து வெளியே ஓட. ஓசை திசை மாறி போக, ஆசை நிராசையாக. துள்ளி எழுந்து வெளியே ஓடிய மனம் துவண்டு வந்து உடலோடு சேர்ந்திட. ச, என்ன வாழ்க்கையடா இது என்று வெறுத்து போன ஜென்மமாய் எங்கேயும் ஒரு ஜீவன் உனக்காய் காத்திருப்பது உனக்கு புரியலையா? எப்போது நீ வருவாய்? என்னங்க, கவிதை நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். மனசு சோர்ந்து போய் ஒரு பொண்ணு எழுதின மாதிரி ஒரு இமேஜினேஷன். நீங்களும் கேட்டு ரசித்து பாருங்களேன். மீண்டும் இன்னொரு நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி. பாய்.